வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. முருகா. நாளைய தினம் தைப்பூசம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் தான் தைப்பூச தினமாகும். இந்த தைப்பூச தினம் ஏன் இவ்வளவு சிறப்பு, இதன் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைப்பூச திருநாளில் தான் பார்வதி தேவி சக்தி வேலை முருகருக்கு கொடுக்குறாங்க. அசுரர்களை, சூரபன்மன் போன்ற அசுரர்களை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் சக்தி வேலை பார்வதி தேவி கிட்டேருந்து வாங்குறாங்க. அதை கொண்டு தான் சூரபன்மன் போன்ற அசுரர்களை அழிக்கிறாங்க. அதனால தான் இந்த தினம் மிக சிறப்பு வாய்ந்த தினமாகும். எல்லா முருகர் கோயிலிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். ஐயப்ப பக்தர்கள் எப்படி மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறாங்களோ அதே மாதிரி முருக பக்தர்களும் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனி முருகரை தரிசனத்துக்காக பழனிக்கு போகிறாங்க. அங்கே அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடனையும் செலுத்துகிறாங்க. சில பேர் பாத யாத்திரையாகவும் நடந்தே கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு போகிறாங்க. இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூச தினத்தில் நாமளும் நம்ம வேண்டுதலை வச்சு முருகன் அருளை பெறணும். நம்மளோட நேர்த்தி கடனையும் நம்ம செலுத்தலாம். யாரெல்லாம் எந்தெந்த நேர்த்தி கடனை வச்சுருக்கீங்களோ அவங்களும் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நேர்த்தி கடனை செலுத்தி முருகன் வழிபாடு மேற்கொள்ளலாம். ஓம்